எல்லாருக்கும் வணக்கம். ஆம், 2 பேரும் நெறைய பேசிட்டாங்க. அ நம்ம ரசிகர்களா ராஜா சார் மியூசிக்க கேட்டு வளரும்போது என்னெல்லாம் நமக்கு தோணுமோ அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ராஜா சார் மியூசிக் பத்தி எப்ப கேட்டாலும் வந்து நான் ஒண்ணு தான் சொல்லுவேன். அது வந்து எங்க அம்மாவுடைய அன்பு மாதிரி. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். இட் நெவர் சேஞ்சஸ். நமக்கு வாழ்க்கையில நிறைய என்னென்னவோ மாற்றங்கள் வந்தாலும், அ அவர் மியூசிக் நமக்குள்ள ஏற்படுத்துற அந்த உணர்வு வந்து எப்போதும் அப்படியே தான் இருந்திருக்கு. அம் ராஜா சாரோட அ பழகுறதும், ஒர்க் பண்றதும் வந்து இது அவர் சொன்னதுக்காக சொல்றேன் நான். ரங்கராஜ் சொன்னதுக்காக சொல்றேன். அ அவ்வளோ இலகுவா, அவ்வளோ எளிமையா, அ எந்த விதமான அ கான்ஃப்ளிக்ட்டோ, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ அல்லது கன்ஃப்யூஷன்ஸோ இல்லாம நீட்டா, ஸ்மூத்தா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஃப்ரெண்ட்லின்ற டெர்ம் நான் ஏன் யூஸ் பண்றேன்னா, ஹி ட்ரீட்ஸ் மீ ஆஸ் அன் ஈக்குவல். ஒரு ஒரு டைரக்டர அவரு அப்படிதான் பார்க்குறாரு. அவரு முதல் படத்துக்கு மியூசிக் பண்ணும்போது எனக்கு 1 வயசு. ஸோ, ஆனால் என்னோட அவரு பேசும்போது, படம் பார்த்துட்டு அ என்கிட்ட சொன்னாரு. "நான் சஜஷன்ஸ் சொல்லலாமா?" அப்படின்னு கேட்டாரு. அவர் அது என்கிட்ட அப்படி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. "சார் சொல்லலாம் சார்" அப்படின்னேன். கொஞ்ச நேரம் ஒரு 2, 3 லைன்ஸ் பேசினாரு. பேசிட்டு, "நான் கரெக்ட்டா சொல்றேனா? ஆம் ஐ இன் த ரைட் ட்ராக்?" அப்படின்னு கேட்டாரு. "எஸ் சார், கரெக்ட்டா இருக்கு சார். கன்டின்யூ பண்ணட்டுமா?" அப்படின்னாரு. "எஸ் சார்" அப்படின்னேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாரு. சொல்லிட்டு, "ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் இது எனக்கு தோணுது. உனக்கு என்ன ஃபீல் பண்றியோ நீ அத பண்ணு" அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த அளவுக்கு என்ன வந்து ஒரு அந்த அந்த ஸ்பேஸ்ல வச்சு தான் வந்து அவரு வொர்க் பண்ணுவாரு. இப்ப நான் வந்து மனுஷின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றேன். கோபி நயினாருடைய 2ண்ட் ஃபில்ம். அந்த படம் வந்து ராஜா சார் கோபி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அ ராஜா சாரோட மியூசிக் ஒரு போஸ்டர்ல அவரோட பேர் கூட என் பேரும் இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய பெருமையா இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் சார கேட்டேன். "சார் இப்படி ஒரு படம் பண்றேன் சார், பண்றீங்களா?" அப்படின்னேன். பண்ணலாம். டைரக்டர வர சொல்லுங்கன்னாரு. வந்து அப்புறம் பேசினாங்க. அ அதுல 2, 3 இன்ஸ்டன்ஸஸ் இருந்தது எனக்கு. அ இத நான் சொல்றது எதுக்குன்னா, ஒரு ஒரு கம்போசரா அவருடைய வொர்க் ஒரு 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 வேலை செய்றாரு. அதுக்கும் அவருடைய பெர்சனல் லைக்ஸ், டிஸ்லைக்ஸ் அண்ட் பிரெஃபரன்ஸஸுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாரு அப்படின்றதுக்காக தான். அதுல ஒ அதோட எண்டுல ஒரு ஒரு வசனம் வரும். எனக்கு அது சார் அந்த எண்டுல ஒண்ணு இருக்கு சார். நீங்க பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்கன்னேன். படம் பார்த்தாரு. எதுவுமே பேசல அத பத்தி. பிகாஸ் அவருடைய பிலீஃப்க்கு ரைட் ஆப்போசிட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல படம் முடியுது. இப்போ ராஜா சார் மியூசிக் பண்ண எனக்கு என்ன இருக்குன்னா, ஐயோ! இது எப்படி சார் அப்புறம் கேட்டேன். "சார் இது உங்களுக்கு எது அந்த கடைசில வர்றதா?" அப்படின்னாரு. ஆமா சார். அந்த 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 ஒரு லைன்" அப்படின்னேன். அது பண்ணிரலாம்" அப்படின்னாரு. ஒண்ணுமே சொல்லல. அதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி அத பண்ணாரு. அப்புறம் அதுல ஒரு 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 போலீஸ் ப்ரொசீஜரல் சீன் அது. ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ப்ரொசீஜர் அது. வாங்க, உட்காருங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. அப்படி ஒரு சீனு. அந்த சீன ராஜா இது அவரோட ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நானும் சொல்லணுன்றதால இத சொல்றேன். அது வந்து ஒரு அவ்வளோ ஒரு 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 ஹியூமன் ஸ்டோரியா மாத்துறது இருக்கு இல்லையா? ஒரு ஒரு அந்த மியூசிக்கினுடைய பவர், அந்த மேஜிக். அப்புறம் ராஜா சார் பேக்கிரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது நம்ம போய் உட்கார்ந்து பக்கத்துல பார்க்குறோம். அவர் ஏதோ பண்ணிட்டே இருப்பாரு. இது இப்ப ப்ளே பண்ணு, இப்ப ப்ளே பண்ணு. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பேன். அவர் பண்றதெல்லாம் வீடியோல எடுத்துட்டே இருப்பேன். அவர் பண்ற ஈஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, இது ரொம்ப ஈஸி போல இருக்கே இது. அவர் உட்கார்ந்து அப்படியே பண்ணுவாரு. இப்ப ப்ளே பண்ணு. அப்படி ஒரு மெஸ்மரைசிங்கா இருக்கும். ஓ! இவ்வளோ ஈஸி தானா? நம்ம பண்ணா கூட பண்ணிடலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு ஒரு மியூசிக்க கொண்டு வந்து ஒரு சாதாரண காட்சியை அப்படி மாத்தக்கூடிய ஒரு